ஹாய் கைஸ், நான் வேலு. இது நம்மளோட டிஐ ஃபார்வர்டுக்கான டே 40. ஓகே, என்ன பண்ண போறோம்னா நேற்று டே 13ல லாஸ்டா கொடுத்த ஹோம்ஒர்க் சம் தான் இப்போ பார்க்க போறோம். சம் வந்து எக்ஸாக்ட் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் லெவலுங்க. டேபிள் எக்ஸாக்டா எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் லெவல்ல மாடரேட் லெவல் டேபிள். ஸோ பாருங்க, நீங்க எப்படி சால்வ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? நேற்று கிளாஸ் பார்க்காதவங்க ட்ரை பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணலாம். டேபிள் தாங்க கஷ்டம். சப் கொஸ்டின் ரொம்ப சப்பையா இருக்கும். சப் கொஸ்டின் ஒருத்தர் இல்லை, நானே சொல்றேன். இதெல்லாம் ஆர்ஆர்பி கிளர்க் ப்ரிலிம்ஸ் லெவல் சப் கொஸ்டின். டேபிள் ஆனா எக்ஸாக்டா மெயின்ஸ் லெவலுங்க. சால்வ் பண்ணுங்க. ஏபிசிடி சால்வ் பண்ண முடியும். நம்ம கிளாஸ்லயே நிறைய பேர் சால்வ் பண்ணாங்க. 2-3 பேர் கிட்ட சால்வ் பண்ணாங்க லைவ்ல. வெறும் 5 மினிட்ஸ் தான் எடுத்தாங்க. ஆக்சுவலா இந்த டேபிள 5 மினிட்ஸ்ல சால்வ் பண்ணலாம், ஒர்த்து தான். ஸோ உங்களால முடியும், ட்ரை பண்ணுங்க. ஓகே, ட்ரை பண்ணியிருப்பீங்க நம்புறேன். பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணிருங்க. நான் இதை இப்போ எப்படி சால்வ் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். A shopkeeper sold different number of products offering 3 different discounts, 10%, 20%, and 30% respectively. Table given below shows the total number of products sold. இங்க இருக்கிறதெல்லாம் total number of products sold. Percentage of products sold at discount of 10% out of total products sold. இதுல எவ்வளவு பர்சன்டேஜ் 10%ல வித்திருக்காங்கன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் சோல்ட் 20% அண்ட் 30%. 20ல எவ்வளோ, 30ல எவ்வளோ. ஆக்சுவலா ஒரு ப்ரிலிம்ஸ் கொஸ்டினா இருந்தா இது வரைக்கும் எந்த வேரியபிளும் இல்லாம கொடுத்தாலே, இந்த 2 காலம் கொடுத்தாலே நம்மளால சால்வ் பண்ணிட முடியும். பட் இங்க வேரியபிள் வச்சிருக்கனால இன்னொன்னு கொடுக்குறாங்க. அண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் சோல்ட் 10% அண்ட் 30%. இதுக்கும் 30%க்குமான டிஃபரன்ஸ் இங்க கொடுத்துருக்காங்களாம். சம் டேட்டா இஸ் கிவன் இன் த ஆர் மிஸ்ஸிங், யூ சப்போஸ் டு ஃபைண்ட் த ஆன்சர். அதெல்லாம் ஓகே. நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் சோல்ட் அட் 30% இஸ் மோர் தென் டிஸ்கவுண்ட் சோல்ட் அட் ப்ராடக்ட் சோல்ட் அட் டிஸ்கவுண்ட் ஆஃப் 10%. அதாவது இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுல 30%க்கு வித்த பொருளோட கவுண்ட் தான் 10%க்கு வித்ததை விட அதிகமா. அதாவது இங்க இருக்கிறது எல்லாமே 30 - 10ன்னு சொல்றாங்க. ஓகேவா? பர்சன்டேஜ் கணக்குல இந்த ப்ராடக்ட்ஸோட கவுண்ட் மைனஸ் இந்த ப்ராடக்ட்ஸோட கவுண்ட். ஓகேவா? கிளியரா? சரி, இதை வச்சு பாக்குறப்ப ஒரு சப்பையான டேபிள் தான் தோணும். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மண்டே ஆரம்பமா, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஓகே, அடுத்து இங்க டோட்டல் ப்ராடக்ட் சோல்டு 10%க்கு வித்த ப்ராடக்ட், 20% டிஸ்கவுண்ட்ல வித்த ப்ராடக்ட், 30% டிஸ்கவுண்ட்ல வித்த ப்ராடக்ட். ஆக்சுவலா இதுக்கு மெயின்ஸ் லெவல் கொஸ்டின்லாம் எடுத்தா செம்மையா எடுக்கலாங்க. 30%க்கு வித்த ப்ராடக்ட் இவ்வளோ, 20%க்கு வித்த ப்ராடக்ட் இவ்வளோ, ஆக்சுவல் காஸ்ட் ப்ரைஸ் இவ்வளோ, ஆக்சுவல் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவா இருக்கலாம், டோட்டல் செல்லிங் ப்ரைஸ், இந்த மாதிரிலாம் கொடுத்து செஞ்சோம்னா செம்மையான கொஸ்டினா இருக்கும். பிஓ மெயின்ஸ்ல அப்படிதான் செய்வாங்க. செம்மையா இருக்கும். சால்வ் பண்ணலாம். இந்த டேபிள் ஒரு 5 நிமிஷமும், அந்த ஒரு சப் கொஸ்டினுக்கு 1 நிமிஷம்னாலும் 10 நிமிஷத்துல 5 மார்க்கு பிஓ மெயின்ஸ்ல ஒர்த்து. 5 மார்க் இல்ல, 7.5 மார்க் வரும். அவன் 1.5 மார்க் கிட்ட கொடுப்பான். ஒரு கொஸ்டினுக்கும் 7.5 மார்க் கிட்ட வரும். ஒர்த்து. ஓகேவா? ஸோ பிஓ மெயின்ஸ்ல இந்த மாடல்லாம் கேட்டாங்கன்னா இதுதான் அங்க ஈஸியஸ்ட் மாடல். டேபிள் ஈஸியான டேபிள் பிஓ மெயின்ஸ்ல இதுதான். நம்ம இப்ப கிளர்க் மெயின்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் 10ஆம் தேதி வரையும் கிளர்க் மெயின்ஸ், அதனாலதான் ஓரளவுக்கு ஈஸியான சம்ஸா கொண்டு வரேன். எக்ஸாம் லெவல் நீங்க பார்க்கணும்னு. கிளர்க் மெயின்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்லி டஃபஸ்ட் சம்ஸ் அட் லெவல் ஆஃப் பிஓ மெயின்ஸ். ஓகேவா? கண்டினியூ அதுக்கப்புறம் டஃபா தாங்க வரும். பிஓ மெயின்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுற அடிப்பேன். ஏன்னா அந்த டயத்துல நம்ம ப்ரிலிம்ஸை ஏற்றி விடணும். ப்ரிலிம்ஸ் பசங்க நிறைய பேர் இருக்காங்க. ப்ராப்பர் பேசிக் கிளாஸ் நம்ம தமிழ்ல இல்ல, அவங்களுக்கு ஏற்றி விடுறதுக்காக கொஞ்சம் நடுவுல டிஏ கேப் விடுவேன். ஓகேவா? அதை கண்டுக்கிற கூடாது. அப்போ உங்களுக்கு கண்டென்ட் வரும். ஆனா பிஓ மெயின்ஸ் லெவல்லே எதிர்பார்க்க கூடாது. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸாம் வரையும் உங்களுக்கு பெட்டரா கொடுத்துருக்கேன். ஓகேவா? சரி, இங்க இருக்கிற டேட்டாவை அப்படியே எடுத்து எழுதுவோமா? 1200, 1600, 1600, 2000 டி,
இது வந்து டின்னு கொடுத்துருக்காங்க, எனக்கு வேல்யூ தெரியாது. நான் இங்க வந்து என்ன பண்ண போறேன்னா ஏபிசிடியோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சு எழுதிக்க போறேன். ஏ பி சி டி இ அடுத்து 2400. அடுத்து 10%ல வித்தது பெர்சன்டேஜா கொடுத்துருக்காங்க. 20%, 30%. முதல்ல இதுல 20% எவ்வளோங்க? 240. இல்ல 30% எவ்வளோங்க? 480. ஓகே, இது ரெண்டு ஈஸி. அடுத்து பர்சன்டேஜ் கொடுக்கல, ஸோ சி பர்சன்டேஜ். ஓகேவா? அடுத்து இங்க 20%. 20% எவ்வளோன்னு தெரியாது, நம்ம 1/5Dன்னு வச்சுக்கலாமா? ஏன்னா 20% இஸ் அப்ராக்சிமேட்லி என்னது? 20%னா அப்ராக்சிமேட்டா என்னது? 1/5 தானே. ஸோ 1/5Dன்னு வச்சுக்கலாமா? டில 1/5 தானே இருக்கும். அடுத்து 30%. 30% ஆஃப் இது வந்து 720. ஓகேவா? 10% எவ்வளோன்னு எடுத்து இதெல்லாம் போட்டுறணும். இதெல்லாம் ப்ரிலிம்ஸ் லெவல் மெயின்ஸ் லெவல் படிக்கிறவங்களுக்கு ஒரு ஒர்த்தான் சப்பையான வேலை. இந்த பெர்சன்டேஜ் எடுக்கிறது இதெல்லாம் தனியா சொல்லி தர மாட்டேன், பிச்சு போடுவேன் கேட்டீங்கன்னா. இங்க டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கானா? 10க்கும் 30க்குமான டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கானா? அப்போ 10 விட 30 அதிகம் தான். ஸோ இங்க இருக்கிற வேல்யூ இருக்கு பாத்தீங்களா? இதை விட அந்த வேல்யூ அதிகமா இருக்குமா? 272 அதிகமா இருக்கும். ஸோ 240 + 272 எவ்வளோன்னு பார்த்து இங்க எழுதணும்னா 30%க்கான வேல்யூ கிடைச்சிடும். அதாவது இங்க வந்து 30%க்கு வித்த ப்ராடக்ட் மைனஸ் 10%க்கு வித்த ப்ராடக்ட் 272. இது இங்க வரப்ப பிளஸ்ஸா தானே ஆகும். இதை மைண்ட்லயே யோசிச்சு பண்ணணும். ஸோ 240 + 272 எவ்வளோங்க? 440. 510, 512. ஓகேவா? நெக்ஸ்ட் 160 இதோட அதிகமா இருந்தா 640. நெக்ஸ்ட் சி பர்சன்டேஜை விட 375 அதிகம். நான் சின்ற இடத்துல என்னன்னு வச்சுக்க போறேன்னா எக்ஸ்ன்னு ஒரு வேல்யூ வச்சுக்கிறேன். ஸோ இங்க என்ன இருக்கும்? எக்ஸ் பிளஸ் 375 இருக்குமா? எக்ஸ் பிளஸ் 375 இருக்குமா? ஓகே, இருக்கட்டும். இது வந்து நத்திங். சி பர்சன்டேஜ் ஆஃப் 2000. அதை தான் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். ஓகேவா? அடுத்து 1080 இங்க இது 1/5Dன்னு இருக்கு. ஸோ 1/5D + 1080. ஓகேவா? அடுத்து 225 இங்க ஆட் பண்ணோம்னா 945. சரி, இதுவரை கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் ரேஷியோ வச்சுதான் இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க இருக்கிற வேல்யூஸ்க்கு இந்த ரெண்டுக்கும் என்ன பண்ணலாம்னா டிஃபரன்ஸ் எடுத்தா முடிஞ்சுங்க. ஏன்னா இது வந்து டோட்டலு. இந்த மூணையும் ஆட் பண்ணி தானே இந்த டோட்டல் இருக்கும். 10, 20, 30 மூணையும் ஆட் பண்ணி தானே இந்த டோட்டல் இருக்கும். அப்ப 240 + 512 எவ்வளோங்க? 752. இதுக்கும் 1200க்குமான டிஃபரன்ஸ் எடுத்து இங்க போட்டு வேலையை முடிச்சிடலாமா? போட்டு முடிங்க. 512, 552, 752 கரெக்ட். இங்க டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 848, 448. முடிஞ்சா இங்க இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 720, 1120. இதுக்கும் 1600க்கும் டிஃபரன்ஸ் எடுத்தேன்னா ரொம்ப ஈஸி. 80, 480. ஓகே, அடுத்து இங்கே டிஃபரன்ஸ் எடுக்க முடியாது, இங்கேயும் டிஃபரன்ஸ் எடுக்க முடியாது. ரெண்டையும் விட்டுட்டு இதை பார்ப்போம். 720 + 945 எவ்வளோங்க? 965, 1665. சாரி, இங்கே எழுதுறேன் பாருங்க. 1665 - 2400 எவ்வளோங்க? 35, 735. எல்லாம் முடிஞ்சு. அப்ப இதை வச்சு 3 வேரியபிள் கண்டுபிடிச்சிடலாமா? ஏன்னா இங்க இருக்கிறதெல்லாம் 20க்கும் 30க்குமான ரேஷியோ. 20%க்கு வித்த வேல்யூக்கும் 30%க்கு வித்த வேல்யூக்குமான ரேஷியோ. ஸோ இங்க வர்றது 30%க்கான ரேஷியோ என்னவா இருக்கும்னு 448 7 பார்ட்னா 512 எவ்வளவு பார்ட்? இதை கண்டுபிடிச்சா போதுமா? அடிச்சு கொடுங்க. 448 7 முத 6 மிச்சம் 2 4 64. 64 512 அடிச்சோம்னா இது 8² இது 8³ ஸோ மிச்சம் 8 இருக்கும். ஸோ இது 7 பார்ட்னா இது 8 பார்ட்டா? இது 7 பார்ட்டா இருக்கும் பட்சத்தில் இது 8 பார்ட்டா இருக்கா? ஏவோட வேல்யூ 8 கிடைச்சிருச்சா? அதே மாதிரி பிக்கு B/4 இது 4 பார்ட்னா இது எவ்வளவா இருக்கும்? 3 பார்ட்டா இருக்கும். கண்ணில் பார்த்தாலே சொல்லிடலாம். இதோட வேல்யூ 3. ஈக்கு 7 பார்ட்டா இருந்தா 8 பார்ட். இது 7 பார்ட்டா இருந்தா இது எவ்வளவு பார்ட்னு கேக்குறாங்க. கண்ணில் பார்த்தாலே தெரியுது. இது ஒரு 1, இது ஒரு 5. இது ஒரு 1, இது ஒரு 5. எப்போ? இது 7 டைம்ஸ், இது 9 டைம்ஸ். ஸோ ஈயோட வேல்யூ 9. புரிகிறதா? என்ன பண்றேன்? கண்ணாலே போடலாம், இல்லைன்னா நீங்க இப்படியும் போட்டுக்கலாம். 735 தான் 7னா 945 எவ்வளோ? கண்ணில் பார்த்தாலே தெரியுது. 5 7s are 5 9s are 1 7s are 1 9s are. ஸோ இட்ஸ் 9 பார்ட். அவ்வளவுதான். சரி, இப்ப இந்த ரெண்டையும் கண்டுபிடிக்கிறவங்க தான் கில்லாடி.
இதுதான் மாடரேட் லெவல். யோசிக்க தெரிஞ்சவன் பொழைச்சுக்குவான். ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே இல்லைங்க. இது எக்ஸ், இது எக்ஸ் பிளஸ் 375. இந்த ரெண்டுக்கும் ரேஷியோ கொடுத்துட்டான் 5:7. 5:7. அப்போ எக்ஸ் பிளஸ் 375 7 பார்ட்டா இருந்தா இது 5 பார்ட்டா இருக்குமா? எக்ஸ் பிளஸ் 375 7 பார்ட்டா இருந்தா இது 5 பார்ட்டா. இப்ப இந்த மூணையும் ஆட் பண்றப்ப நம்மளுக்கு என்னங்க 2000 வருமா? 2000 வருமா? இதை தான் கீழே நான் என்ன பண்ண போறேன்னா சால்வ் பண்ண போறேன். சால்வ் செய்ய போகிறேன். இன்னொரு பேஜ் எடுத்துக்கோமா? எக்ஸ் பிளஸ் 375 ஒரு நிமிஷம். எக்ஸ் பிளஸ் 375 அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? இது எக்ஸ் பிளஸ் 375 by 7 into 5. ஓகே, எக்ஸ் பிளஸ் 375 by 7 into 5. இதை சால்வ் பண்றவன் யாருனாலும் பண்ணாங்க. ஆனா வித்தக்காரன் எப்படின்னா எப்படி வேகமா சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். இது ஈக்குவல் டு 2000. என்ன பண்ண போறேன்னா வெளியே எல்லாத்தையும் எக்ஸ் 7ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். ஸோ 7x பிளஸ் இன்னொரு 7x பிளஸ் 375 இன்டூ 7 பண்ண மாட்டேன். 375 இன்டூ 7 அப்படியே வச்சுக்குவேன். பிளஸ் இங்க 7 7 கேன்சல் ஆயிரும். 5 உள்ள வரப்ப 5x பிளஸ் 375 இன்டூ 5. அவ்வளவுதானா ஈக்குவல் டு இங்க 14,000 பண்ணும். இதை 2000 மாட்டி போட்டோம்னா மண்டே பிச்சுட்டு உட்காரணும். சரி, இப்ப எக்ஸ மட்டும் ஆட் பண்ணுவோம். 7x 5x ஆட் பண்ணா என்னங்க? 19x ஈக்குவல் டு 14,000 மைனஸ் 375 இன்டூ 12. ஏன்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்றப்ப இதை எக்ஸ்ன்னு வச்சோம்னா 7x plus 5x 12x. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றப்ப 12 into 375. ஓகேவா? சரி, இப்போ 375 into 12 தேவை. 375 into 10 பண்ணோம்னா 3750. 2 டைம்ஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். 352 சார் என்னது 700. ஸோ இது ஒரு 750. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்றப்ப என்ன ஒரு 4500. 4500 14,000 மைனஸ் 4500. ஆமாவா ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுங்க. சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 9500. இதுதான் என்னது 19x. எக்ஸ் 9500 கேன்சல் ஆனா எக்ஸோட வேல்யூ 500. எக்ஸோட வேல்யூ 500னா நான் அந்த பிடிஎஃப் தேவையில்லை. இதே பிடிஎஃப்ல முன்னாடி பேஜ் இங்க போட்டுடலாமா? எக்ஸோட வேல்யூ 500. எக்ஸோட வேல்யூ 500. 500 வந்து 2000ல எவ்வளவு பர்சன்டேஜ்? 25%. 1/4னா 25%. இங்க சி வந்து என்னது பர்சன்டேஜா தானே கொடுத்துருக்காங்க. இங்க இருக்கிறது பர்சன்டேஜ் வேல்யூ தானே. அப்ப சியோட வேல்யூ 25. இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. டியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நான் என்ன பண்ண போறேன்னா டி ஈக்குவல் டு 5y வச்சுக்க போறேன். ஏன்னா 5ஆல டிவைட் ஆகுது. நான் இப்படியே வச்சு பண்ணேன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. 1/5 பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால டிக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்க போறேன் 5yன்னு எடுத்துக்க போறேன். அப்ப இங்க இருக்கிறது என்ன 20%. 1/5yன்றது வெறும் ஒய்யா மாறிடும். இது என்ன ஆகும் y plus 1080 ஆகும். ஆமாவா? இங்க இருக்கிற வேல்யூ மட்டும்தான் இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். ரேஷியோ இங்க கொடுத்துட்டான் 3/5ன்னு. ஸோ இந்த y plus 1080 வந்து 5 பார்ட்டா இருந்தா 3 பார்ட்டை நான் கண்டுபிடிக்கணும். இன்னும் இந்த டேபிள் எங்க முடிக்கல பாருங்க. எக்ஸ் வேல்யூ என்ன கண்டுபிடிச்சேன் 500. 875 இங்க போட்டுலாம் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாதுங்க. டைரக்டா 875 தான் 7 பார்ட்னா 5 பார்ட் எவ்வளோன்னு பார்த்துடணும். 875 தான் 7 பார்ட்னா 5 பார்ட் எவ்வளோ? இது வந்து 12 டைம்ஸ் பேலன்ஸ் 3 5 டைம்ஸ் 125 into 5 625. இந்த வேல்யூ முடிஞ்சா இந்த 3 ரொம்ப பெருசா போட்டிருக்கேன். இப்படி போட்டேன்னா அடுத்து இதோட வேல்யூ எழுத முடியாது. அதனால அடிச்சுட்டு குட்டியா போட்டுக்கிறேன். இது 5 பார்ட்டா இருந்தா 3 பார்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா போதும். இப்ப இந்த மூணையும் ஆட் பண்ணோம்னா ஈக்குவல் டு 5yன்னு போட்டு சால்வ் பண்ணிடலாம். இப்ப பாருங்க என்ன பண்றேன் மட்டும் பாருங்க. அப்படி இன்னும் கொஞ்சம் கீழே வந்தோம்னா இன்னொரு பேஜ் எடுத்துக்கலாம். தப்பில்லை.
y ஈக்குவல் 5y ஈக்குவல் டு, அதாவது இந்த டோட்டல் ஈக்குவல் டு இதோட சம்மு தானே, 5y ஈக்குவல் டு y பிளஸ் 1080 by 5 into 3 plus y plus 1080. இதை தான் போட போறோம். 5y ஈக்குவல் டு y plus இங்க ஏதோ ஒரு வேல்யூ by 5 into 3 இருந்துச்சா, அது என்ன வேல்யூன்னு நம்ம வேணா அங்க போகாம இங்க கூட பார்த்துக்கலாம். 1080 அதிகம், y plus 1080. என்னடா y plus 1080 போடுற 5y இல்லையானா 5yன்றது டோட்டல், இதுதான் 10% வேல்யூ, இது 30% வேல்யூ, இது 20% வேல்யூ. ஆமாவா? இது 5 பார்ட்டா இருந்தா 3 பார்ட்னா 20%. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? எல்லாத்தையும் அப்ப மாதிரியே 5ஆல மல்டிப்ளை பண்றவங்க 25y ஈக்குவல் டு 5y பிளஸ் இதை 5ஆல மல்டிப்ளை பண்ணா அப்படியே தான் இருக்கும். ஸோ 3y பிளஸ் 1080 இன்டூ 3. ஆமாவா? ஏன்டா 1080 இன்டூ 3னா இந்த 3 எங்கேயும் மல்டிப்ளை பண்றேன், இந்த 3 எங்கேயும் மல்டிப்ளை பண்றேன். பிளஸ் ஒய் பிளஸ் ஒய் இல்ல 5y, ஏன்னா 5ஆல எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்றோம். 5y பிளஸ் 1080 இன்டூ 5. இப்போ ஒய் எல்லாம் ஒன்னாக்குவோம். 3 பிளஸ் 5 8, 8 பிளஸ் 5 13. 13 இங்கிட்ட சப்ராக்ட் ஆகுறப்ப 12y ஆயிரும். 1080 இன்டூ 3 இன்டூ 5 வந்து 1080 இன்டூ 8 ஆயிரும். 1080 108 இன்டூ 12 அனுப்பிச்சோம்னா 90. 98 சார் y ஈக்குவல் டு 720. ஸோ y வேல்யூ தான் 725. y வேல்யூ தான் 720. இதை நான் கொண்டு போய் என்ன பண்ண போறேன்னா இங்க சப்ஸ்டியூட் பண்றேன்ற ஆர்வ கோளாறுல இங்க 720 போட்டோம்னா சம்பவம் ஆயிரும். ஏன்னா நமக்கு இங்க டியோட வேல்யூ என்னது 5 into 720 which is nothing 3600. ஸோ டி வேல்யூ தெரிஞ்சிருச்சு 3600. இன்னும் இந்த டேபிள்ல பெண்டிங் இது மட்டும் தான். y வேல்யூ 720 தெரியும். y plus 1080 which is 720 plus 1080 800 1800 1800. இது 5 பார்ட்டா இருந்தா 3 பார்ட் நான் அப்படியே பார்க்கலாம், இல்ல இதை ரெண்டையும் ஆட் பண்ணி இங்க சப்ராக்ட் பண்ணியும் போட்டுக்கலாம். எனக்கு இந்த 5-3 தான் எஸ்வா தெரியுது. 1800 டிவைடட் பை 5க்கு பதிலாக இன்ட்டு 10/2 இன்ட்டு 3ன்னு போட்டுக்கிறேன். 2 டைம்ஸ்க்கு 3600 இன்ட்டு 3 1800 1080. முடிஞ்சா 0 கேன்சல் ஆயிரும். 10,800ன்றது 1080. ஓகேவா? என்ன பண்ணேன்னு புரியுதா? பை 5 பண்றப்ப எனக்கு கஷ்டமா இருக்கும்னு by 10 into 2 பண்ணிட்டேன். அவ்வளவுதான். ரொம்ப ஈஸிங்க. சப் கொஸ்டின் போலாமா? எவ்வளவு நேரம் எடுத்திருக்கேன்? டேபிள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே சொன்னா கூட எனக்கு எவ்வளவு நேரம் தான் ஆகிருக்கு? 17 நிமிஷம் தான் ஆயிருக்கு. சப் கொஸ்டின் ரொம்ப சப்பையா இருக்கும். 3 நிமிஷத்துல போய் முடிப்போம். பார்ப்பேமா? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் சி? எங்கே வந்துருச்சு சி வேல்யூ? இந்த சைட்ல எழுதியிருக்கேன்ல 25ன்னு. 25. முடிஞ்சா அடுத்த கொஸ்டின் போவோம். வாட் இஸ் த நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் சோல்ட் அட் டிஸ்கவுண்ட் ஆஃப் 30% ஆன் தேர்ஸ்டேல 30%ல வித்தது 1800. ஸோ இதோட ஆன்சர் 1800. முடிஞ்சு. அடுத்த கொஸ்டின். வாட் இஸ் த நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் சோல்ட் அட் டிஸ்கவுண்ட் ஆஃப் 20% ஆன் மண்டே. மண்டேல 20%க்கு 448. அப்படியே பார்த்து போடுற சப்ப கொஸ்டின் இதெல்லாம் ஆர்ஆர்பி கிளர்க்கு தான். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பி? பியோட வேல்யூ இங்க எழுதியிருக்கேன் 3ன்னு எழுதியிருக்கேனா? 3 தான் ஆன்சரு. அடுத்த கொஸ்டின். நான் இத்தனைக்கும் பெண்ணை இப்படி எடுத்து அடுத்த பேஜ் போறனால லேட் ஆகுது. வாட் இஸ் த நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் சோல்ட் அட் 20% ஆன் ஃப்ரைடே. ஃப்ரைடேல 20%க்கு 735. என்னங்க ட்விஸ்டா? ஃப்ரைடேல 20% 735. ஆப்ஷன் இல்ல. நன் ஆஃப் திஸ். கரெக்டா தாங்க சொல்றோம். அவன் 30%ன்னு கேட்டிருந்தானா இதுல இருக்க ஆப்ஷன் 945 இல்ல, எதுவுமே இல்லைங்க. அப்புறம் எதுக்குங்க? நன் ஆஃப் திஸ் தாங்க. கரெக்ட். முடிச்சிட்டோமா? எவ்வளவு நேரத்துலன்னு பார்ப்போமா? சொன்ன மாதிரியே 3 நிமிஷம் கூட ஆகல, 2 நிமிஷத்தில் முடிச்சு விட்டோம். ஓகே, முடிச்சிருவோமா? 20 நிமிஷம் தாங்க. சப் கொஸ்டின்லாம் சப்ப. ஆக்சுவலா எக்ஸாம் லெவல் கொஸ்டின்னா இதுவும் வச்சு செய்யும். இது ஒன்னு 30 செகண்ட் எடுக்கும்.
கொஸ்டின் ஒரு 5 நிமிஷம் எடுக்கும், 8 நிமிஷத்துக்குள்ள போடலாம். மாடரேட் லெவல் கொஸ்டின்னா டேபிள் ஒர்த்தான டேபிளுங்க. 5 நிமிஷம் சாலிடா எடுக்கும். 5 to 7 நிமிஷம் எடுக்கும். ஒர்த்தான கொஸ்டின். சாயந்தரம் குவாட்ராட்டிக் மெயின்ஸ் லெவலுங்க. சாயந்தரம் குவாட்ராட்டிக் மெயின்ஸ் லெவல். மெயின்ஸ் லெவல்னா என்ன பண்ண போறேன்னா வந்து பாருங்க தெரியும். பெரிய நம்பரை பிரிக்கிறது எப்படி அதான் சொல்லி தரப்போறேன். வேற ஒன்றும் பண்ண போறதுல பெரிய நம்பரை பிரிக்கிறது எப்படி அதுதான் சொல்லி தரப்போறேன். ஓகேவா? மெயின்ஸ் லெவல் குவாட்ராட்டிக் வந்துருங்க. சரியா? ஓகே கைஸ், முடிச்சிடலாம். டாடா பாய் பாய். ரெக்கார்டன் வந்துருச்சு.